ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை அப்போஸ்தலர் 18:10. வேதவசனம் சொல்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. நிறைய நேரங்களில் நமக்கு எதிராய் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்ம நினைக்கிறோம், இதோடு நம்ம அமிழ்ந்து போவோம், இதோடு நம்முடைய வாழ்க்கை ஒழிய போகுது, இதோடு நம்முடைய காணாமல் போயிடுவோமோன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. தாவீது அடிக்கடி சொல்லுகிறான் அல்லவா, அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். நெருக்கிடலாம். அன்னைக்கு சவுல் வந்து பாருங்களேன், தாவீது இருந்த இடத்த அப்படியே ட்ரெஸ்அப் பண்ணி அப்படியே நெருங்கிட்டான். ஆனால் அவனை மேற்கொள்ள முடியல. அந்த இரவில் நடந்தது என்ன யோசித்து பாருங்க. தாவீது வந்து அவனுக்கு வஸ்திரத்தை இது பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஈட்டி எடுத்துகிட்டு போய் அவன் பேசுகிறான், என் பக்கத்தில் வந்துட்ட, ஆனால் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல, நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கொல்ல வேண்டுமென்று நினைத்து வந்தவனை இவன் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அதான் கர்த்தர். ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, கரி நெருப்பை ஊதி ஆயுதங்களை உருவாக்குற கொல்லனையும் நானே சிருஷ்டித்தேன். அப்போ உனக்கு எதிராக ஒருத்தன் ஆயுதத்தை உருவாக்குறதுக்காக, ஈட்டி அடிக்கிறதுக்காண்டி, அறுவாளை செய்கிறதுக்காண்டி கரி நெருப்பு ஊதுனான். நல்லா கரியை போட்டு இரும்பு உருக்குன்னு உருக்கி அடியோடின்னு அடித்து பட்டயத்தை உருவாக்குறான். காரியம் கைகூடி வந்தது. ஆனால் என்ன ஆச்சு இது வந்துமா நண்பர்களே? ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆயுதங்கள் உருவாக்கலாம், உனக்கு எதிராக சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், இதோடு நீ தொலைந்தால் எழும்ப முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். கவலைப்படாதுங்க. ஆண்டவராகிய கர்த்தரால் இந்த இடத்திலிருந்து உன்னை உயிர்ப்பிக்க முடியும். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன் உலர்ந்து போன காரியங்கள், நின்று போன காரியங்கள், நடக்காது என்ற காரியங்களிலே ஒரு உயிர் மீட்சியை கொடுக்கிறார். நீ எழும்ப போகிறா, அது சாதாரண எழும்புதல் அல்ல. அருமையானவர்களே, இதுவரை கண்டிராத சரித்திரம் பேசக்கூடிய ஒரு மாபெரும் எழுச்சியை கர்த்தர் தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். அதான் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அதை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். மறந்து விட. மொர்தெகாய்க்கு எதிராக தூக்குமரம் அளவெடுத்து பாருங்களேன், அவன் சைஸ் எவ்வளோப்பா இருக்கும், இவ்வளோ போட்டலான்னு சொல்லி அளவெடுத்து தூக்கு மரத்தை செஞ்சு அதை அவன் பார்க்கணும்னு சொல்லி அவன் கண்ணு முன்னாடி எங்கே உட்கார்ந்தாத்தே திசை திருப்பு, அவன் எந்திரிச்சோன்னு என்ன தான் பார்க்கணும். அழகான மரம், சூப்பரான மரம் என்றெல்லாம் அவன் பயமுறுத்தி இந்த வேளையில், ஒரே இரவு வேளையிலே ராஜாவுக்கு நித்திரை வராமல் ஒரு வழியை கர்த்தர் திறக்கவில்லையா? ஆயுதங்கள் உருவாக்குவதை குறித்து நீ ஏன் கவலைப்படுகிறாய்? எனக்கு எதிரெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீ ஏன் கவலைப்படுறா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். பிரைஸ் தி லார்ட். உன் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார், வரலாம், ஆனால் அவன் மேலே கை போட முடியாது. பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி தான், எவ்வளோ கூடி அவங்க பிடிச்சிடலாம், அப்படி பண்ணலாம், இப்படி நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் தப்பித்து கொண்டு போகவில்லையா? இன்றைக்கும் அதே தேவன் உன்னை தப்புவிக்க, உன்னை காக்க, உன்னை ரட்சிக்க உன்னோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தரோட ப்ரொடெக்ஷன் என்னோடு இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கிற இந்த நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள்ளே அடியெடுத்து வையுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாளை அமையட்டும். ஆமேன், ஆமேன்.